எல்லாமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு சார். நல்ல படம். எல்லாம் ஆனஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம போட்டிருக்க சட்டை வந்து நேர்மையாக சம்பாரிச்சதா அப்படிங்கிறத எல்லாரும் வீட்டில் போய் ஒவ்வொரு பசங்களும் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டாங்கன்னா நல்ல விஷயம் அது. இல்லை நானும் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ரொம்ப ரிவ்யூஸ் வந்து நெகட்டிவ் தான் இருந்துச்சு. ஏன்டா புக் பண்ணணும்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு ரொம்ப கழுவி ஊற்றுற அளவுக்குலாம் இல்லை. ஓகே, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப கழுவி ஊற்றுற அளவுக்குலாம் இல்லை, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். சூப்பராக இருந்தது சார், எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் இந்தியன் வந்து கொஞ்சம் அந்த பாட்டு காமெடி இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் அதெல்லாம் இதில் இல்லை. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க ஸ்டோரி. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் படமே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கமல் சாரோடைய ட்ரேட்மார்க் ஃபிலிம் இது கிடையாது. சார் சித்தார்த் ஹீரோ, கமல் சார் வந்து விக்ரம் மாதிரி பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன். அந்த தாத்தா போகிறப்போ நல்லா மேலே வந்ததுல சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அதுலேருந்து எமோஷன்ஸ் இதில் அந்த அளவுக்கு தெரியல. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இல்லை, அந்த இந்தியன் அளவுக்கு இல்லை. நல்லா இருக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. என்ன சொல்லுது, ஃபஸ்ட் இருந்த இந்தியனுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ உள்ள ட்ரெண்டுக்காண்டி இது எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து கதை தாங்க. பார்ட் 3க்காக வெயிட்டிங். ஏன்னா லாஸ்ட்டாக முடிச்சதே வந்து பக்காவாக முடிச்சிருக்காரு. எப்பவும் அதுதான் லூழல் லஞ்சம் இதே தான், ஆனாலும் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. இல்லை, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, பிரம்மாண்டமாக இருக்கு. வேற இம்ப்ரெஸ் பண்ணுற ஆஸ் யூஷுவல் எப்பவுமே இருக்கிறதா, லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சேம் கான்செப்ட் தானே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். நல்லா சார், படம் நல்லா இருந்தது. இந்த சித்தார்த் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் லேக் இருந்தது, மற்றபடி படம்லாம் நல்லா இருந்தது. இல்லை அப்படிலாம் இல்லை. அதாவது இந்தியன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து அந்த கம்பேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ. இது என்ன சோஷியல் எல்லாத்தோடைய இந்தியாஸ் ஃபுல்லாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். பட் படம்லாம் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியன் 3ல் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவை எதிர்பார்க்கலாம். நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளியரன்ஸாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஸ்டெப்பும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொண்டு போயிருக்காங்க. கரெக்டாக புரியும், உட்காந்து பார்த்தா கரெக்டாக புரியும். படம் நல்லா இருந்துச்சு. இந்தியன் 1க்கு அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி பார்த்தா நல்லா இல்லை. எந்த சேனல் இது? இம்ப்ரெசிவாக இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட்டு கம்பேர் பண்ணுறப்போ இது இம்ப்ரெசிவாக இல்லை. ஆமாம், சூப்பராக இருந்தது. நல்லா வயசாகிட்டு நல்லா நடிச்சிருக்காரு கமல். படம் நல்லா இருப்பா. ப்ளஸ்ஸும் சங்கர் தான், மைனஸும் சங்கர் தான். படம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கமல் பண்ணதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் சீன்ஸ் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அது சங்கர் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி தான் அது பண்ணியிருப்பார். பட் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி. பிரம்மாண்டம் இல்லை ப்ரோ, ஸ்டோரியே நல்லா தான் இருந்துச்சு. கமல் ஆக்டிங் எப்பயும் போட நல்லா இருந்துச்சு. இங்கே உண்மையில நல்லா இருக்குது. கமல் நடிப்பு நல்லா இருக்குது. படத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி படம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் டெக்னாலஜி நல்லா இருக்குது சார். டெக்னாலஜி நல்லா இருக்குது. படம் கமல் நடிப்பு நல்லா இருக்குது. ரியலி கண்டிப்பாக. ஆனால் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ரஹ்மான் இல்லை, அதுதான் உண்மை. வேறு என்னன்னா டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ரஹ்மான் மியூசிக் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னுடைய இது. நான் தேர்ட் பார்ட்டி எதிர்பார்க்குறோம் நாங்கள் உண்மையிலே. அதுவும் சொன்னாலே 3 hours படம், அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான் என்னுடைய இது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இருக்க மாதிரி தெரில. ரொம்ப ஸ்லோவாக போகுது படம். லைக் கார்ட்டூன் சீரியல் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. இல்லை ப்ரோ, படம் ஃபுல்லாக ஃபைட்டு கான்செப்ட் எதுவும் இருக்க மாதிரி தெரில. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை ப்ரோ. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் இல்லை, தெரியல ப்ரோ. மேபி இப்போ பார்க்கும்போது இந்தியன் 3 ட்ரெய்லர் நல்லா இருக்குது, இந்தியன் 2 நல்லா இல்லை. தெரில என்ன கான்செப்டில் படம் எடுத்திருக்காங்க ப்ரோ. சங்கர் சாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இந்தியன் 2 இல்லை ப்ரோ. படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் இதான மாதிரி இருந்தது. ஆனால் பட் செகண்ட் ஹாஃப் அது வந்து கவர் ஆகிடுச்சு. ஆனால் ஃபைனலாக வந்து இந்தியன் 3க்கு லீடு கொடுத்தது தான் செமையாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2வை விட இந்தியன் 3 தான் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக எஸ்ஜே சூர்யா ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் இந்தியன் 3ல் வருவார்னு நினைக்கிறேன். இது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்காக எடுத்திருக்காங்க. அது அப்போ எடுத்தது. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இது ஓகே தான். இந்தியன் 1 நல்லாயிருக்கு, இந்தியன் 2 அவ்வளோலாம் இல்லை. ஓகே, படம் இப்போ எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை. தேர்ட் பார்ட்டில் தான் எதிர்பார்க்கலாம்.
நீங்கள் மூவியாக பார்க்காதீங்க. இப்போ சமூகத்தில் என்ன அவலம் நடக்குதோ அதுதான் சார். எஃபெக்ட் பண்ண விஷயம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் இன்னொரு தடவை. இல்லை சார், அதில் 3D எஃபெக்ட் இருக்கிறது, நடிச்சிருக்க விதம், போட்டிருக்க ஆளுங்க, நடிப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்டோரி நல்லா தான் இருந்தது. இன்னும் இல்லை, நல்ல கான்செப்ட் சொல்லியிருக்காரு சங்கர், அவ்வளோதான். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு அவர் எடுத்திருக்காரு இந்தியன் 2, அவ்வளோதான். சங்கர் எடுத்திருக்காரு. ஏகப்பட்ட வண்டி குப்பை ஒன்றுமே இல்லைன்னு ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வருது. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்போல்லாம் இல்லை, படம் நல்லா தான் இருக்குது. விறுவிறுப்பாக தான் போகுது, ஒன்றும் இல்லை. வேறு கதை எப்படி தான் வரணும் எல்லாருக்கும். அட்லீஸ்ட் இந்த கான்செப்ட் வச்சு நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள். ஸோ படம் ஒன்றும் அவ்வளோவா இல்லைங்க. ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துருக்காங்கன்னா 27 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கான். அது கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும். அது ஏதோ படத்தை எடுக்கணும் முடிக்கணும்னு இருக்காங்க. இந்தியன் 3 வரப்போகுது. அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு கதை தயாரித்து வச்சுருக்கு. தேவையில்லாமல் ஒரு கதையை தயாரித்து வச்சுருக்காங்க. கான்செப்டே இல்லைங்க. கான்செப்டே இல்லை. அதுதான் சொல்கிறோம்ல, இத்தனை நாள் சும்மா சங்கர் எப்படி இது பிளாக் மணியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா அதே தாங்க கான்செப்ட். மற்றபடி வேறு எந்த கான்செப்ட்டுமே இல்லை. இது கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கலாம். இந்தியன் 1க்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கேப் எடுத்துருக்கலாம். திரும்ப சித்தார்த்தை தான் அதிகமாக காமிச்சிருக்காங்க தவிர கமல் அதிகமாக காமிக்கல. தேர்ட் பார்ட் சுத்தமாகவே வேறு கதைங்க. வேறு ஏதோ புரட்சி செய்கிற மாதிரி வேறு ஏதோ அப்போ தான் காஜல் அகர்வாலே கொண்டுட்டு வராங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சும்மா அங்கே எடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்காங்க. வேறு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. தேர்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கமல் சாரே ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட் வேணும்? கமல் சார் இருக்கிற மூவினாலே அதை தவிர வேறு ப்ளஸ் பாயிண்ட்டே எதுவும் தேவையில்லை. இல்லை, அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்றது எல்லா படத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. பட் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக போகுது. நல்லா இருக்குண்ணா. உண்மையிலே செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குண்ணா. ஸ்டோரி வந்து ஓரளவுக்கு ஓகே. மூவி நல்லா தானே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் தேவையில்லாம ஒரு 20 நிமிஷம் சேசிங் சீனாக காட்டுறானுங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பராக இருந்திருக்கும். இந்தியன் 2ஓட இந்தியன் 1 பெஸ்ட்டுங்க. இல்லை, படமே அப்படி தானே இருக்குது. இந்தியன் 1ஓட இந்தியன் 2ஓட இந்தியன் 1 தான். ஆனாலும் செகண்ட் ஹாஃப் கதையே இல்லைண்ணா. 6 ஹவர் சேசிங் சீனே காட்டுறாங்க. அவரை ஒன்றுமே இல்லை. சரி, மியூசிக்காவது ஏதாவது நல்லா இருக்கணும். சங்கர் சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லைனா இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அவர் ஏதாவது. எதிர்பார்த்தோம். எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. எப்படி சார் இருந்துச்சு படம் நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஒரு அளவு பார்க்கலாம். கமல்ஹாசன் படமாச்சே, எப்படின்னு பார்க்க நல்லா இருக்கு. இல்லை, சங்கர் படம் மாதிரி இல்லை. முன்னாடி இந்த சங்கர் படம் மாதிரி இல்லை. நல்லா இருக்குது ப்ரோ. நீங்கள் இந்தியன் 1 எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்தியன் 2 வர முடியாதுல்ல. அந்த அளவுக்கு தான் நீங்கள் பெட்டராக. நல்ல மெசேஜ். பட் டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகங்கிறதுனால, ஏன்னா மொத்தம் 3 பாட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவருக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜை கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு பொறுமை கிடையாதுல்ல. பட் நல்ல மெசேஜ் தான். வெரி ஹாப்பி. ரொம்ப நல்லா இருக்கு படம். பார்ட்டு 3 பார்த்த அப்புறம் தான் எது வந்தாலும் சொல்ல முடியும். பார்ட் 3 நல்லா இருக்குமே வந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்தியன் சூப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக. ஒரு ஸ்பீடு மூமெண்ட் இல்லை அதில். ஆமாம், அதுதான் முக்கியமான கான்செப்டே அதான். ஆமாம், அதுதான் மெயின். அதான் ஒரு சுறுசுறுப்பாக மூவ் ஆகலை படம். பாட்டெல்லாம் பாட்டு ஹிட் ஆகலை அந்த அளவுக்கு இல்லை. அனிருத் மியூசிக்கு பழைய ஃபஸ்ட்டு இதில் இந்தியனில் வந்த மாதிரி அந்த பாட்டு இல்லை எடுக்கணும். இந்தியன் 1 மாதிரி நல்ல டெவலப்பாக இதில் இல்லை, அவ்வளோதான். ஓகே தான், பார்க்கலாம் வாங்க. அப்போ அவங்க லைஃப்பில் பிரச்சனை நடந்தால் தான் இந்த படத்தோட இது புரியும். நமக்கு லஞ்சம் கொடுத்து பிரச்சனை ஆனால் தானே தெரியும். வரக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துட்டு போகிறாங்களே, அந்த மாதிரி கான்செப்ட் தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பார்ட் 1 அந்த இதில் எடுத்தது, பார்ட் 2 இப்போ எடுத்தது இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மக்களை படுத்துது. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானாக வந்து பார்த்தா ரிவ்யூ பார்த்துருவேன். ரிவ்யூ பார்த்தாலாம் நம்ம பார்க்க மாட்டேன். இல்லை தேங்க்ஸ். அதெல்லாம் சிஜிலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வேறு சங்கர் படம் தான் வேறு லெவல் தான். தேர்ட் பார்ட் வந்தால் மைட் பி ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியலாம். வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இருக்குது. பட்டு பார்ட் 3க்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வேணால் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா படம். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இல்லை, இவர் சங்கர் கிடையாது. இவர் கேவலமாக எடுத்து வச்சிருக்காரு. இவர் சங்கர்னா வந்து ஒரு ஐ லெவல் மாதிரி ஏதாவது ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சி பார்த்தேன்.
இது வந்து கொஞ்சம் படு மோசமாக இருந்தது. தயவுசெய்து வந்துடாதீங்க. ஆமாம், ரொம்ப இது கமலுக்கே வந்து கமல் கெரியருக்கே அசிங்கமாக இருந்தது. கமல்லாம் ஒரு லெவலில் நினச்சி பார்த்தேன், கடைசியில் இது அந்த அவர் லெவலுக்கே இல்லை. மூவியில் என்ன கரப்ஷனை பற்றி சொல்ல வேறு எதுவும் அவ்வளோவா இல்லை. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு, ஸ்லோவாக இருந்துச்சு, ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த லஞ்சத்தை வந்து வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 3 ஈகராக வெயிட் பண்ணுறோம். பார்ட் 3 நல்லா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸ்லோவாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. கம்பேர்ட் டு இந்தியனோட இந்தியன் 2 வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. குப்பனோட இது வந்து ஒரு கண்டென்ட் நெருக்கமாக இருக்குது நம்மளுக்கு. அதாவது இந்த ட்ரெண்டிங்க்கு இப்போ எல்லாருமே லஞ்சத்தில் இது பண்ணி கொஞ்சம் இதாகிடுறாங்க. அது வீட்டிலேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. அது நல்லா இருக்கு, கருத்து நல்லா இருக்கு. இருக்கு, ஒரு தரம் பார்க்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சுமார் தான்ப்பா. அதனால் எங்களுக்கு பிடிக்கலப்பா. இவ்வளோ நேரம் உட்காந்து பிடிக்கல ஓகே. ஆனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் சித்தார்த் ஆக்டிங் தான் நல்லாயிருக்கு. கமல்ஹாசன் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதான் இந்தியன் நல்லா இருக்குது. அதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருந்தது. ஓகே, பார்க்கலாம். என்டர்டைனிங் தான். ஓகே மியூசிக் ஆனால் சூப்பர். ஆஸ் யூஷுவல் அனிருத் செமையாக இருந்துச்சு. அது அந்த இந்தியன் 1 பார்த்து அது சூப்பராக இருந்தது இல்லையா, அந்த லெவல் இருந்த மாதிரி மேபி இந்த டைமுக்கு இது மாதிரி நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆகலாம். சம்படி படம் சுமாராக இருக்குது, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இந்தியன் 1 ஆட்டம் இல்லை, இந்தியன் 2. 1 வந்து அன்எக்ஸ்பெக்டடாக போகிறோம். அப்போ தெரியாத போது நல்லா இருந்தது. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இதுவும் நல்லா இருந்தது. தீமை ஒரு நாட்டை ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு திருத்தணுன்றது இது நல்ல தீமை. ஆனால் அது முடிவு வந்து வேற மாதிரி டைவெர்ட் ஆகிடுது. அந்த பசங்க திடீர்னு மாறிட்டாங்கல்ல, அந்த இதுதான் புரியல. அது நல்ல ஐ திங்க் இட் வாஸ் நல்லா இருந்தது. ஆக்ஷன்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக் மட்டும், லைக் நிஜமாக ஆகாது. பட் படத்தை பார்த்தா இட் வாஸ் குட். #justice for A.R. Rahman. A.R. Rahman. ரஹ்மான் மியூசிக் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பார்த்துருக்கேன். வெரி குட். லைக் அன்எக்ஸ்பெக்டடாக இட்ஸ் ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ணுவார். என்ன இருந்ததுன்னு தெரியல. அன்எக்ஸ்பெக்டடாக பிளாட் போகும். லாஸ்ட் கொஞ்சம் மினிட்ஸ் லாஸ்ட்டில் இந்த மாறி போனவுடனே ஒரே ஃபைட்டிங் ஜாஸ்தியானவுடனே அது ஒரு மாதிரி இருந்தது. அந்த பசங்களுடைய ஆக்ஷன் மட்டும் ஒரு வீட்டையும் திருத்தினாங்க இல்லையா, பசங்க நாட்டை திருத்தினது அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பசங்க ஏன் இப்படி மாறி போயிட்டாங்க, அந்த தீம் மாறின உடனே எல்லாமே அப்படி திருப்பி ரொம்ப சுமார். பாட்டு அதுக்கு மேலே சுமார். ஐயோ, பாட்டு அனிருத் பாட்டு போட்டிருக்காரா வேறு என்ன போட்டிருக்காருன்னு தெரியல. ஒரே தலைவலி. நம்ம கம்பேக் இந்தியன்ன்ற அங்கே போடுறாங்க, கம்பேக் A.R. Rahman தான் போடணும் இந்தியா 3க்கு. ரொம்ப சுமார். கதையெல்லாம் ரொம்ப சுமார். ஒன்றுமே இல்லை, கதையே இல்லை. பார்ட் 3ல் தான் கதை இருக்கும் போல இருக்குது. பார்ட் 2ல் ஒன்றுமே இல்லை. கூஸ் பம்ப்னு ஒரு 2 சீன் இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஃபேமிலியோடு வந்திருக்கேன், அதுதான். எல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தது தான். பட் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, சுத்தமாக ஒன்றுமே இல்லை. 1996 வந்ததுக்கும் இப்போவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும்ல. இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சுல்ல டோட்டலாக. இல்லை இந்தியன் 1, 2லாம் கம்பேரே பண்ணல. இது சங்கர் படம் ஸ்டாண்டர்டும் இல்லை, கமல் படம் இது மாதிரியுமே இல்லை, எதுவுமே இல்லை படத்தில். சுத்த வேஸ்ட்டு. சங்கர் இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமாக யோசிப்பாரான்னு பல சீன்ஸில் ஃபீல் பண்ண வச்சது படம். ஆமாம், சுத்த மோசம். கேரக்டர்னு இல்லை, ஓவராலாகவே ஒரு கான்செப்டே எதுவுமே கரெக்டாக இல்லை. ஒரே குழப்பத்திலே படம் எடுத்த மாதிரி இருந்தது. கண்டினியூஷனே இல்லை, அங்கங்கே பிட்டாக எடுத்து சேர்த்த மாதிரி இருந்தது. அது ஒருவேளை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் ஸ்டாண்டர்ட் சுத்தமாக இல்லை. இல்லை எந்த கான்செப்டுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. சங்கர் மூவி மாதிரியே இல்லை. நான் நல்லா இல்லைண்ணா. இதை பற்றி என்னண்ணா பேச சொல்கிறீங்க? எதுவுமே நல்லா, லிட்ரலி எதுவும் நல்லா இல்லைண்ணா. காரணம் படம் ஃபுல்லாக மொக்கையாக இருந்துச்சு. ஒரே பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப லாங்காக இருந்துச்சு. எதுக்கு அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணோம்? மியூசிக் நல்லா இருந்துச்சு. மியூசிக் உண்மையாக நல்லா இருந்துச்சு. எல்லா மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. பெருசாக அதுவும் நான் இப்போ தான் 1 பார்த்துட்டு வந்தேன், அதனால தான் ரொம்ப கேவலமாக தெரியுது. நான் இப்போ இதுக்காக பார்த்துட்டு வந்தேன். செம்ம வேஸ்ட்டாக இருக்குது. 1லாம் செம்மையாக இருந்துச்சு. இது என்னன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஏதோ மொக்கையாக இருக்குது. மேக்கப் அதே கெட்டப் மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம்.
ஒன்றுமே இல்லை ப்ரோ. அதான் சொல்கிறேனே, ஒன்றுலாம் உண்மையிலே நான் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இது என்னமோ என்ன பண்ணுறாருனே தெரில. அவரே ஃபஸ்ட்டு கம்பேக் இண்டியனாங்க, திரும்ப கோ பேக்குன்றாங்க, இப்போ கடைசியில் திரும்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. சுத்தமாக குழப்பிட்டாங்க எங்களை. அதுதான் நான் ஒன்று கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, ஸ்டோரி பேஸே சரியில்லை. அதனால தான் படம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. சூப்பராக இருக்குது, படம் பார்க்கலாம், கண்டிப்பாக படம் பார்க்கலாம். அண்ட் வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இந்தியன் 3. கண்டிப்பாக இந்த டைமுக்கு இந்தியன் 1 தேவை தான் நம்ம ஊருக்கும். ஸ்டோரி பேஸ் லைன்லாம் ஓகே தான், பட் கமலுக்காக கண்டிப்பாக. அண்ட் லுக் ஃபார்வர்ட் ஃபார் இல்லை ஐ திங்க் பார்க்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் வர்த் வாட்சிங் இட். யா கண்டிப்பாக சங்கர் படம் இஸ் ஆல்வேஸ் குட். நல்லா தான் இருக்குது தலை. நல்லா இருக்குது. 3ல தெரியும் இல்லை, பார்ட் 3ல தெரியும். பார்ட் 3ல தெரியும். ஆக்சுவலி இது எதுனா ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 பார்த்தாங்கன்னா நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். 2 ஓகே தானா இதை பார்த்தா 3 புரிஞ்சிடும். நல்லா இல்லை. அதை வேலை ஞாபகப்படுத்தாதீங்க போங்க. பார்ட் 3 வரும் ப்ரோ, நல்லாயிருக்கும் ப்ரோ. பார்ட் 3 நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம். 2 செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா, சிஜி ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கதை செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த் ஆகுது. மற்றபடி மியூசிக்கு இல்லைங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை தான். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தோம், அதனால் பெட்டராக இருக்குது. பார்க்கலாம். ஐயோ ஆளை விடுங்க. நல்லா இருந்தது விடுங்க. நல்லா இருந்துச்சுங்க, எல்லாமே சூப்பர். அவருடைய ஆக்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாக சொல்லலாம், சங்கர் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்ன கேட்டால். சூப்பர் படம், சூப்பர். கமல் ஆக்டிங் சூப்பர். எனக்கு பிடிக்கல, சங்கர் படம் மாதிரியே இல்லை. பட் எல்லா படத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எனக்கு பிடிக்கல. கமல் வந்ததே எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான் இருக்கும். கதை ஓகே, கரப்ஷனை பற்றி. பட் எனக்கு படமாக பார்த்தா எனக்கு பிடிக்கல. மைனஸ் அப்படின்றது நம்ம இந்தியன் 1 ஏஆர் ரஹ்மானெல்லாம் மனசில் வச்சுட்டு வந்தால் மைனஸாக இருக்கும் சார். ஸோ இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சங்கர் வந்து ஃபுல்லாக அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. கண்டினியூட்டி தான் சார். ஆனால் இப்போ டோட்டலாக இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அதில் வச்சாலும் செட் ஆகாதில்ல சார். இப்போ வந்து தேட்டருக்கு வருது எதுக்கு, வைபுக்காக வரும். ஸோ அதை அனிருத் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. விஷுவல் ட்ரீட்டுக்காக தான் தேட்டருக்கு வரும், இல்லைன்னா நமக்கு ஓடிடி டிவியே போதும்ல. விஷுவல் சீட் எக்ஸ்ட்ராடினரி சார், எக்ஸ்ட்ராடினரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிஜி ஒர்க்கு நிறைய விஷயம் தெரியல, எல்லாமே பக்காவாக பெயிண்ட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க படத்தை. சோஷியல் மீடியா தான் சார், சோஷியல் மீடியா தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இதில் பிஸ்னஸாக பார்த்தோன்னா இவ்வளோ கோடி போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அட்லீஸ்ட் ஒரு ரெவென்யூ கண்டிப்பாக தேவை. சோஷியல் மீடியா அப்படின்னும் போது அவங்க ஆளாளுக்கு யார் கையிலலாம் மீடியா இருக்கோ அவங்களாமே வந்து ஒரு கமெண்ட் போட ஆரம்பிச்சாங்க. கமல் சார் சொல்கிற மாதிரி தான், செவுத்தில் எழுதிட்டு இருந்ததை இப்போ வந்து முகநூலில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி படத்தை வந்து நம்ம ஃபுல் இதோட வந்து பார்த்தோன்னா பக்கா தான் சார் படத்தில். ஓகே, இந்த ட்ரெண்டுக்கு இப்படி தான் சார் எடுக்க முடியும். மறுபடியும் ஒரு இந்தியன் ஜென்டில்மேன் எடுத்து இப்போ ஓடாதில்ல சார். சார் கண்டென்ட் ஒன்லைன் இல்லை சார், சீரியஸாக சொல்லணும்னா கண்டென்ட் ஒரே ஒரு லைன் தான். என்னென்னா லஞ்சம். அந்த லஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரசு அதிகாரம் அங்கங்கே இருக்குனாங்க. இப்போ சங்கர் என்ன ட்ரை பண்ணாங்க, நம்ம வீட்லேயே இருப்போம்னு சொல்கிறாரு. நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க லஞ்சம் வாங்குறவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, அதை ஃபைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த மெசேஜாக அதில் சொல்லியிருக்காங்க. பெருசாக இல்லைன்னு சொல்ல முடியாது சார். இந்த கதைக்கு இவ்வளோ தானே சார் பண்ண முடியும். ஸோ ஒன்லைன் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க, இல்லை வேறு எதுவுமே உள்ள ஆட் பண்ண முடியாதுல்ல சார். 100% இதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து இந்த பாரா சாங் அதை வந்து கிளைமேக்ஸில் போட்டிருக்காங்க. அது வந்து படத்தில் விஷுவல் வரல, அது வந்து ஒரு குறை தான் கண்டிப்பாக. பாரா சாங் மட்டும்தான் இந்த படத்தில் வந்து நம்ம கேட்குற மாதிரியான ஒரு மெலோடி தான், சரிங்களா. மற்றபடி எல்லாமே வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு, யங்ஸ்டர்ஸு, வைபு, டான்ஸு, பாட்டு தான் வச்சுருக்காங்க. இந்தியன் 1 கூட கம்பேர் பண்ணி இந்த பாட்டு வந்து அடுத்த வருஷம் கேட்க முடியாது சார். கல்கி புக்கு படித்தவங்க கல்கி படம் பார்க்கும்போது மைனஸ் சொன்னாங்களே சார், அந்த மைனஸ் இதில் இருக்கும். இந்தியன் 1 பார்த்துட்டு வந்து இந்தியன் 2 பார்த்தாங்கன்னா 100% நாங்கள் தேடுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்த இடத்துலலாம் ஒரு சின்ன ஒரு வைப் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் சார். இந்தியன் 2ல் வந்து அவங்க சில விஷயம் பண்ணிட்டாங்க சார். கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா இந்தியன் 2வோட இந்தியன் 3 தான் எனக்கு பிடிக்குன்றாங்க. இதை வச்சு ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியன் 3ல் நம்ம பார்க்க வைப்பாங்க. மேபி அது இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. 100% ஒன் டைம் தான். இது என்ன வரலாற்று படமாக தொடர்ந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒன் டைம் வாட்சபிள் தான் சார்.
ஸோ என்னென்ன இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, புரியுதுங்களா. சித்தார்த் சாருக்கு எல்லாமே இருக்குது, அதில் சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. கமல் சார் வந்திருக்காரு. ஸோ மேபி தேர்ட் பார்ட் வேணால் ஒரு சுஜாதா சார் இல்லையே இருக்குது சார். அதாவது எப்படின்னா சுஜாதா சாருடைய இதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்கும். இந்தியன் 3க்காண்டி வெயிட் பண்ணுறோம், வரட்டும் பார்த்து சார். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது அது. பட் கொஞ்சம் லிட்டில் பிட் எஃபெக்ட் கொஞ்சம் இந்தியன் உன்னை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நல்லா இருக்குது. கோயிங் குட் ஈவன் பர்டிகுலர்லி ஆஃப்டர் இன்டர்வெல். படம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் கம்மி தான். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பாட்டே வந்து பெரிய நல்லா இருந்தது. இதில் வந்து பாட்டே இல்லாதனால ஒரு குறையாக இருக்குது. இந்த மாதிரி அது தேர்ட் பார்ட் வர சொல்லியிருக்காங்க. தேர்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. அது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வர சீன் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபைட் சீனே ரொம்ப நேரம் பண்ணியிருக்காரு, அது ரொம்ப கஷ்டமாகுது. கதைக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்துட்டாரோ தோணுது, அதனாலே கொஞ்சம் பேக் வாங்கிடுச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்ணம்மா நீ சொல்லு. அவங்க தான் அழுதாங்க, தாத்தா போயிட்டாதேன்னு பாப்பா தான் அழுதான். நல்லா இருக்கு. ஃபைன் ஃபைன். வெயிட்டிங் ஃபார் த இந்தியன் 3. கண்டிப்பாக நல்லா இருக்கு. கண்ணம்மா நீ சொல்லு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. டெஃபினட்டாக வேணாம், ஸ்டோரி வைஸாக செகண்ட் பார்ட் வேணால் ஏதாவது இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஆனால் அது கூட டவுட்டு தான். எல்லோரும் இந்தியன் 3க்காக தான் வந்தேன்னு சொன்னாங்க. ஹீரோயிசம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சுமார் தான் ப்ரோ, ஒன்றுமே புரியல ஆக்சுவலி. என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல, அவ்வளோதான். லாஜிக்கே இல்லாத மாதிரி தான். சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டிங் த தேர்ட் ஒன். பரவாயில்லண்ணா, பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா முடியும். நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப அருமையாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ். நல்லா. வேறு ஏதாவது சொல்லுங்கள். பார்ட் 1 விட கொஞ்சம் ரொம்ப டல்லாக போகிறோம். ஏன்னா அதில் வந்து நல்ல ஒரு விறுவிறுப்பாக போச்சு. இதில் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காக போகுது, ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. பாப்பா வார் மோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, பட் ஸ்டோரியில் வந்து நல்லா இருந்தது. நல்லா இருந்தது சார். நிறைய எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை படம் ஆக்சுவலாக. இல்லை சார், ஃபஸ்ட் ஹாஃபில் கமல் சார்னு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்திருக்கும்னு நினச்சோம். பட் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இல்லைங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. பார்ட் 3 இன்னும் நல்லா இருக்கும். சூப்பராக இருந்தது. தலை சூப்பராக இருக்கிறாரு. இந்தியன் 3ன்ட்டு போடுறாங்க லாஸ்ட் சீன், செம்மையாக இருந்தது. ரவி பார்த்தேன், சூப்பராக இருந்தது படம். கமலஹாசன் நடிப்பு நல்லா இருக்கு, படமும் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. பார்க்க வேண்டிய படம், இந்த தலைமுறையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. மறுபடியும் பார்க்கணும் போல இருக்குது. இன்னும் அடுத்தது எப்படி படம் இந்தியன் 3 எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆர்வமாக இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய படம், புரிஞ்சுக்கணும், எல்லாம் எப்படி நடந்துக்கணும் எப்படின்றத வாழ்க்கையை கற்றுக்கணும். ஜென்ரேஷன் இளைய தலைமுறைக்கு நல்லது. ஃபார்ம் நல்லா இருக்குது. அவரெல்லாம் குறையெல்லாம் பாட்டுலாம் நல்லா இருக்குது, மியூசிக்லாம் நல்லா இருக்குது சார். ரொம்ப நல்லா இருக்குது சார். ஒவ்வொரு வளர்கின்ற தலைமுறைக்கு கண்டிப்பாக எல்லாரும் இந்த இந்தியன் பார்க்கணும். சூப்பராக இருந்துச்சு சார், நல்ல படம். இல்லை, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் திருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. அருமையாக இருக்குது, நல்லா அருமையாக எடிட் பண்ணியிருக்காங்க, கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க, படம் பிக்சரைசிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமை. ஸ்டோரி அருமையான ஸ்டோரி, நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி பேஸாக பார்த்தா நல்லா இருக்குங்க, கம்பேர் பண்ணி பார்த்தா கமலுக்காக பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது, கதை நல்லா இருந்தது, நாட்டுக்கு தேவையான கதை, சோஷியல் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு. வேறு என்னென்ன கமலஹாசன் அவரோட நடிப்பு, எல்லாரோட நடிப்பும் நல்லா இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்துச்சுங்க. பார்ட் 3ல நல்லா எதிர்பார்க்கலாம். பார்ட் 2ல வந்துட்டு பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்ட் 3 ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு. கரப்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் இது வருமானது அப்ளை ஆகுமான்றது தெரியாது. படத்துக்கு நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். கமல் சார் தாண்டி சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடித்தாங்க.
ஆனால் 2-3 போர்னு சொல்கிறாங்க படத்தை. அதான் ஸ்லோவாக போச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்த்து வராங்க. ஆனால் இது என்டர்டெயின்மெண்ட் மெசேஜ் இருக்குது படத்தில். மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தா படம் வந்து சில பேருக்கு எல்லா சீனும் பிடிச்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஓகே. இந்தியன் 3 வந்து என்ன பெட்டராக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இல்லை, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்குங்க. எதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லா இருக்குது பார்க்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். ப்ளஸ் பாயிண்ட்டு வந்து ஃபைட் நல்லாயிருக்கு, கமலோட ஆக்டிங். மேபி பார்ட் 3 இதோட நல்லா இருக்கும் போல இருக்குது. பார்ட் 3யோட விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு, விஷுவல் எஃபெக்ட் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, பட் கருத்து நல்லா சொல்லியிருக்காங்க. இந்தியன் 3க்கான ஹைப் ஏற்றி விட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன் ஹைப் ஏற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்தியன் 3க்கு தான் இப்போ ஹைப் ஏறுற மாதிரி இருக்குது. இந்தியன் 2 நினச்ச அளவுக்கு வரல, ஒன் டைம் வாட்சபிள் தான். மியூசிக் நல்லா இருந்துச்சு, அனிருத் மியூசிக் நல்லா இருந்துச்சு. பட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. படம் ஓகே ஜி, ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, இந்தியன் 3 ட்ரெய்லரு. தெரில, அந்தளவுக்குலாம் இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பார்க்கலாம். பட் என்னென்னா மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி மியூசிக் நல்லா இல்லை. அது ஆஸ் யூஷுவல் தான், எல்லா படத்துலையும் என்னவோ அதே தான் இருக்குது. பட் ஸ்டோரி வந்து அவர் கொஞ்சம் இந்த இதில் சொதப்பி தான் வச்சுருக்காரு. பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான், அவர் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. அனிருத் வந்து பெரிய மைனஸ். ஆக்சுவலி அனிருத் ஒரு பெரிய மைனஸ். பெரியப்பா இருந்திருந்தாருன்னா சேவ் பண்ணியிருக்கலாம். அங்கங்கே படத்துடைய அந்த ஃபீல் வந்து சோல் ஃபீல் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் வந்து மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மானோட அந்த பழைய பிஜிஎம் தான். இந்தியன் 1ல் இருந்து அந்த பிஜிஎம் மட்டும்தான் படத்தில் அங்கங்கே கொஞ்சம் ஏதோ ஒரு எமோஷனை தூண்டுச்சே தவிர மற்ற எந்த சாங்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு எனக்கு பிஜிஎம் இன்ட்ரெஸ்ட். ஸ்க்ரீன் ப்ளே தான், சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கேயோ போனது தான் காரணம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே உள்ள இருக்கும்போது அதுதான் எங்கேயோ பேன் இந்தியா ஃபிலிம்லாம் காட்டணுன்றதுக்காக நார்த் இந்தியா சைட் போயிட்டு அன்வான்டாக வச்ச மாதிரி இருந்தது. நிறைய சீன்ஸ் அன்வான்டாக இருந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். பட் மியூசிக் படத்தை காப்பாற்றிருக்கணும், பட் காப்பாற்றலை. இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சங்கரோட படம்னாலே பார்த்தீங்கன்னா மேஜராக கரப்ஷன் தான் அதில் ஒரு பெரிய இதுவாக இருந்துகிட்டே வருது அந்த படத்தில். சிவாஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிவாஜி அப்படியே பின்னாடி போனோன்னா இந்தியன், முதல்வன் எல்லாமே கரப்ஷன் தான். பட் அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னு இதில் தெரியல. பட் 3ல் மேபி அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்போ சங்கர் படம் மாதிரியே இல்லை. சங்கர் படம்னா ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், படம் நல்லாயிருக்கும். படம் ஆரம்பிக்கலையே சங்கர் படம் மாதிரியே தெரியல. இல்லை, அவர் படம் முதல்வன் எடுத்துக்கோங்க, ஜென்டில்மேன் எடுத்துக்கோங்க, பழைய படத்தை எடுத்துக்கோங்க. அவர் படம் மாதிரியே இல்லை. இது என்னமோ மசாலா படம் மாதிரி இருக்குது. ஆமாம், பாதியிலே வந்துட்டோன்னா பாதி படம் பிடிக்கலண்ணா. படம் இருக்க முடியல உள்ள தேட்டரில். வேறு என்ன இருக்குது படம் பார்க்குற மாதிரி? ஒன்றுமே இல்லைண்ணா, டிவி சீரியல் மாதிரி இருக்குண்ணா. கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க, அது ப்ளஸ்ஸாக இருந்தது. பட் ஆனால் அதே டைம் அதுதான் மைனஸ்னு தோணுது. ஏன்னா அந்த சேனாபதி கேரக்டர் வந்து ஒரு பழைய அந்த இதில் வந்து ஒரு கெத்தாக இருப்பார் பழைய மூவியில். இதில் வந்து ரொம்ப அவர் வந்து எப்படி ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது, சரியில்லை அந்த அவரோட அந்த ஒரு கேரக்டர் காட்டுறது. மற்றபடி நல்லா இருந்துச்சு படம். போரிங் இருக்குது ப்ரோ, அதுதான் அந்த ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அவருக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த அவருக்கு அந்த ஒரு இது இல்லை, அந்த கேரக்டரான அந்த ஒரு வெயிட் இல்லை இந்த இதில். அதுவும் கொஞ்சம் லைட்டாக அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப லேக் இருக்குது ப்ரோ படத்தில், அங்கங்கே லேக் இருக்குது. அவரும் ஒன்றும் பெருசாக இது மாதிரி இல்லை, வராரு அப்பப்போ ஏதாவது சவுண்டு போடுறாரு, அவர் பாட்டு போயிடுறாரு. சித்தார்த்தனா நல்லா நடிச்சிருந்தார். ஆமாம், பார்ட் 3ல் தான் அந்த ஒரு பார்ட் 3க்கான ஒரு இதுதான் இந்த மாதிரி காட்டியிருக்காங்க. பார்ட் 3ல் ஒரு ஸ்டோரி நல்லா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் ஸ்டோரியும் எதுவும் பெருசாக இல்லை. அவர் வந்து கூப்பிட்றாங்க, வராரு, இவங்களே வந்து கேம் ஆடுறாங்க, திரும்ப அவரை போட்டு விரட்டுறாங்க, அதுதான். இப்போ இல்லை, பரவாயில்ல, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப வேகாக போகுது. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. ஸோ கமல் சாரோட ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா இட் வில் பி பெஸ்ட் ஆக்டிங் ஒன்லி. ரதர் தென் கமல் ஆக்டிங்காக மட்டும் பார்க்கலாம். பட் ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணியிருக்க மாதிரி தோணுது. ஸோ இட்ஸ் குட். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பயங்கர ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் பார்ட் 3 வந்து இட் வில் பி வெரி பிக் கம்பேக் ஃபார் கமல் அகைன். ஓகே, செகண்ட் ஹாஃப் குட், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு இருந்த எஃபெக்ட் செகண்ட் ஹாஃபில் தேர்டு பார்ட்டு பார்த்து தான் முழுசாக படத்தை புரிஞ்சிக்க முடியும். பட் யங்ஸ்டர்ஸ் இந்த அவேர்னஸை வந்து நல்லா பண்ணணும். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இல்லைனாலும் பட் அதில் உள்ள சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோன்னா நல்லா புரியும்.